வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த சில அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது நமக்கு வெளியிட இருக்காரு, எந்த தகுதி இருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்க போகிறாங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு தகுதியற்றவர்கள். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ளது. 12 பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவது குறித்த தகவல்கள் வழங்குகிறது. இதன்படி 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குட்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடி ஆகும் தகுதியானவை என்றும், தகுதியுடைய பயனாளர்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சலுகைகளை பெற ஆதார் மற்றும் குடும்ப அட்டை எண்களை சரியாக இணைத்திருக்க வேண்டும் என்பது சில முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என விளக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மதுக்கடைகளை மூடுவது போன்ற அதிரடி நடவடிக்கைகளும் இந்த ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாரு. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் நம்ம பார்க்கலாம். 2026 தொடக்கம் சாமானியர்களுக்கான அதிரடி திட்டம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கைகள். விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்களின் சுமையை குறைக்கும், மக்களின் நம்பிக்கை தரும் வகையில் பள்ளி மற்றும் கோயில் அருகிலுள்ள மதுக்கடன்களை மூடியதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட அடுத்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் திட்டம். திட்டத்தின் அடிப்படை நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடை. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய நகையின் எடை அதிகபட்சம் 5 சவரன், அதாவது 40 கிராம் மட்டுமே. 12 வகையான பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்கள் இதில் எடுத்துக்கொள்ளப்படும். தகுதி வாய்ந்த விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் இதில் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. ஸோ எடை வரம்பு தாங்க மிக முக்கியமானது. 40 கிராம் என்ற கட்டாய விதி. 40 கிராமுக்கு கீழே நகை 5 சவரன் வரை தள்ளுபடி 100% உறுதியாக பெறப்படும். 41 கிராம் வைத்தா கூட தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் நகை எங்கே உள்ளது, அனுமதிக்கப்பட்ட வங்கிகளில் மட்டும்தாங்க இந்த தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. அரசு அறிவித்துள்ள 12 வகையான பொதுத்துறை வங்கிகளில் வைக்கப்பட்ட நகைகளுக்கு மட்டுமே தள்ளுபடி உண்டு. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பு பொருந்தாது. ஸோ ஆவணங்களின் இணைப்பு தள்ளுபடிக்கான ஒரு திறவுகோல். தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை அடையாள எண், சரியான ஆதார் எண், வங்கி கணக்கில் கடன் உள்ள கணக்கு. கடன் பெறும் பொழுது இந்த எண்களை கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது தவறாக மாற்றி கொடுத்திருந்தாலோ தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது. சிறப்பு முன்னுரிமை மற்றும் பெரும் பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை வாழ் தமிழர்கள். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் நகைக்கடன் பெற்ற இலங்கை தமிழர்களுக்கு தள்ளுபடி உறுதி. குடும்ப ஓய்வூதியர்கள். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறும் தகுதி வாய்ந்த பயனாளிகள். ரேஷன் அட்டைதாரர்கள். தற்பொழுது வரை செல்லுபடியாகும் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. பயன்பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் ஊழியர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. நிர்வாக குழுவினர், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. நிராகரிக்கப்படும் கடன்கள். தொழில்நுட்ப காரணங்களால். காரணம் ஆதார் அல்லது ரேஷன் எண்ணை வழங்காதவர்கள், தவறான எண்ணை வழங்கியவர்களுக்கு இது நிராகரிக்கப்படும். போலி நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்கள் நிராகரிக்கப்படும். ஏற்கடன் நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தி முடித்தவர்களும் நிராகரிக்கப்படும். பணம் வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கான தள்ளுபடி உறுதியான்றதை நீங்களே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 40 கிராம் எடைக்குள் இருக்கா இல்லைன்றதை பார்த்துக்கணும். கடன் அனுமதிக்கப்பட்ட 12 பொது வங்கிகளை கடன் பெறும் பொழுது சரியான ஆதார் மற்றும் ரேஷன் எண் கொடுக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரசு அல்லது கூட்டுறவு ஊழியர் இருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மாத இறுதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அரசாணை வர இருக்குது. நேரடியாக 12 பொது வங்கிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும்.
வங்கிகள் தகுதியான பட்டியலை விதிமுறைகளின்படி உறுதி செய்யும். சரிபார்ப்பு முடிந்த பின் தகுதியான பயனாளிகள் வங்கிகள் தங்கள் நகைகளை இலவசமாக மீட்டுக் கொள்ளலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நகை கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க. இப்போ இருந்தே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.